வெல்கம் பேக். நம்ம இப்போது இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் 2வது யூனிட் 4வது சாப்டர் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் பிளேன்ஸில் இருக்கோம். அதில் இன்னொரு ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து பிளேன் இன்க்ளைன் டு போத் த பிளேன்ஸ். இந்த வீடியோவில் ஆரம்பித்து தான் வர்ற போகிற எல்லா ப்ராப்ளம்ஸ்லேருந்து தான் எக்ஸாமினேஷன்ஸில் கொஸ்டின்ஸாக வரும். ஓகே, எக்ஸாமினேஷன்ஸில் பிளேன் இன்க்ளைன் டு போத் த பிளேன்ஸ் தான் கொஸ்டினாக கேட்பாங்க பொதுவாக. பட் அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு பர்பெண்டிகுலர் பிளேன்ஸை நம்ம முதல்ல பார்த்துட்டோம். பிளேன் இன்க்ளைன் டு ஹெச்பி பர்பெண்டிகுலர் டு விபி, இல்லைனா பிளேன் இன்க்ளைன் டு விபி பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி, அதெல்லாம் பர்பெண்டிகுலர் பிளேன்ஸ். அதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதே எதுக்குன்னா பிளேன் இன்க்ளைன் டு போத் த பிளேன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு தான். இப்போ இது வந்து ஒப்ளிக் பிளேன் அர்த்தம். இட் இஸ் நாட் அ பர்பெண்டிகுலர் பிளேன். ஏன் இதை ஒப்ளிக் பிளேன் சொல்கிறோம்? ஒரு பிளேன் டு போத் ஹெச்பி அண்ட் விபியாக இருந்தால் அது வந்து ஒப்ளிக் பிளேன். வாங்க ப்ராப்ளத்தை ரீட் பண்ணலாம். ஸ்கொயர் லேமினா, ஸ்கொயர் பிளேன் ஏபிசிடி கொடுத்தாச்சு, அதோட சைடு 40 கொடுத்தாச்சு. ரெஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, முதல்ல ப்ராப்ளத்தை படிச்சிடலாம். அண்ட் த பிளேன் இஸ் இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் 30 டிகிரி டு த கிரவுண்ட். 30 டிகிரி டு த கிரவுண்ட்னா ஹெச்பின்னு அர்த்தம். கிரவுண்டுனா ஹெச்பின்னு அர்த்தம். And diagonal dB in plan in top view inclined at 45 degrees to VP. அப்போ ஃபஸ்ட்டு இந்த பிளேன் வந்து 30 degrees to HP அப்படின்னு வருது. அப்போது நீங்கள் முதல்ல எப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை பிளேன் இன்க்ளைன் டு போத் த பிளேன்ஸ்னால் 3 செட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரையணும். இப்போ எப்படி போன ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளேன் இன்க்ளைன் டு ஒன் அண்ட் பர்பெண்டிகுலரில் 2 செட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரையணும் இல்லையா? இப்போ பிளேன் இன்க்ளைன் டு போத் ஹெச்பி அண்ட் விபி, அதனால் 3 செட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ வரையணும், டாப் வியூ வரையணும். இப்போது இனிஷியலாக பிளேன் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 30 டிகிரிஸ் டு ஹெச்பி ஆர் கிரவுண்ட் 0 டிகிரிஸ் டு ஹெச்பின்னு வரையணும். அதுதான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ. அதுக்கப்புறம் இந்த 30 டிகிரி போட்டு செகண்ட் செட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரையணும். அதுக்கப்புறம் 45 டு விபியை போட்டு தேர்ட் செட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரையணும். இவ்வளோதாங்க. இதில் ஃபஸ்ட்டு instead of 30 degrees to ground or HP, 0 degrees to HP. அப்போது எந்த வியூவில் உங்களுக்கு வந்து பிளேனாக தெரியுதோ அந்த வியூவை தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக டாப் வியூவில் தான் அந்த ஸ்கொயர் பிளேனாக தெரியும். அப்போ டாப் வியூவை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ டாப் வியூவை ஸ்டார்ட் பண்ணுறதுலையும் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு திருப்பியும் வரேன். 2 ஆப்ஷன் வருது. இப்போ எக்ஸ்ஒய் லைன் இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா ஸ்கொயரை என்னால் இது 2 ஹரிசாண்டல் லைன்ஸு 2 வெர்டிக்கல் லைன்ஸ் இப்படியும் ஸ்கொயர் வரையலாம், இல்லை ஸ்கொயர் இப்படியும் வரையலாம். ஸோ தட் இது வந்து எல்லாமே 45 டிகிரி டு எக்ஸ்ஒய்யாக இருக்கும். இதில் வந்து 2 பேரலல் 2 பர்பெண்டிகுலர். இதில் எது வரையணும்னு நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த 30 டிகிரி திருப்பினப்புறம் ரெஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர்னு பார்த்துருக்கு. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வந்து என்னவா இருக்குன்னு பாருங்கள், எட்ஜாக இருக்குது. இங்கே லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் என்னவா இருக்குன்னு பாருங்கள், கார்னராக இருக்குது. அப்போ இது மாதிரி போட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா கார்னர் ரெஸ்ட் ஆகாது, எட்ஜு ரெஸ்ட் ஆகும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது கார்னர். அப்போ இது மாதிரி போட்டு இதை திருப்பினா தான் இந்த கார்னர் வந்து ரெஸ்ட் ஆகும். அப்போ எது கரெக்டு? இதுதான் கரெக்டு, இது தப்பு. அப்போ நேராக ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு டாப் வியூல வந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கு விளக்கம் இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ டாப் வியூலேருந்து பார்க்குறேன். அப்போ இங்கே இப்போ அகெயின் எக்ஸ்ஒய் லைனை வரைஞ்சிட்டு இங்கே டாப் வியூ ஃபஸ்ட்டு டாப் வியூ வரைகிறோம், அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரைகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இது வந்து 1, இது 2, ஃபஸ்ட் செட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ ஓவர். அடுத்த செட்டுக்கு இந்த 2 திருப்பினீங்கன்னா 30 டிகிரிக்கு 3வது செகண்ட் ஃப்ரண்ட் வியூ, இது 3வது ப்ராப்ளம். இந்த 1ஐயும் 3ஐயும் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த 4வது செகண்ட் டாபிக் கிடைக்கும். அப்புறம் தேர்ட் செட்டுக்கு இந்த 4 திருப்பணும், 5 ஆகிடும். இதையும் 3ஐயும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா 6வதான ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். ஸோ 1 2 3 4 5 6 இந்த சீக்வன்ஸில் நீங்கள் வந்து நம்ம வந்து பயணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். வாங்க நேராக ஆன்சருக்கு போயிடலாம். கொஸ்டின் மறுபடியும் கொடுத்த கொஸ்டின் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்கொயரை டாப் வியூ ஆரம்பிக்கணும். ஏன்னா அங்கே தான் அப்போ தான் 30 டிகிரிஸ் டு கிரவுண்ட் ஆர் ஹெச்பி 0 டிகிரிஸ் டு ஹெச்பியாக மாறிடும். இந்த கிரவுண்டுன்றது தான் ஹெச்பி.
சரிங்களா? அதே சமயம் இந்த ஸ்கொயர் இப்படி தான் வரையணும். ஏன்னா அப்போ தான் இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் வந்து கார்னராக இருக்கும். அப்போ திருப்பினீங்கன்னா அந்த கார்னர் ரெஸ்ட் ஆகும். ஸோ ஸ்கொயரோட சைடு வந்து 40. இது வரைஞ்சாச்சு. இப்போ கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்டார்ஸ் வரைஞ்சிட்டு XY லைன் மேலேயே ஃப்ரண்ட் வியூ வரைங்க. XY லைன் மேலேயே ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டாப் வியூ, செகண்டாக ஃப்ரண்ட் வியூ கிடச்சிடுச்சு. இப்போ இது ஃபஸ்ட் செட் ஓவர். செகண்ட் செட்டில் இதை திருப்பணும். எவ்வளோ? 30 degrees டு கிரவுண்ட் ஆர் HP. இப்போ இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல புள்ளியை முதல்ல இந்த A' புள்ளியை வச்சுட்டு 30 டிகிரி லைனை வச்சு இங்கே செட் பண்ணிங்க. இந்த மிடில் பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த மிடில் பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ இப்போ திருப்பியாச்சு. இது வந்து செகண்ட் ஃப்ரண்ட் வியூ. இந்த செகண்ட் டாப் வியூக்கு ப்ரொஜெக்டார் ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைஞ்சா உங்களுக்கு செகண்ட் டாப் வியூ கிடைச்சிடும். ஏற்கனவே நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக கூட நம்ம போகலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ A' ஒரு ப்ரொஜெக்டார், ஏலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், உங்களுக்கு A1 கிடைச்சிடும். அதே மாதிரி BCD. இப்போது 4 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. 4ஐயும் ஜாயின் பண்ணுங்கள். இதில் வந்து செகண்ட் டாப் வியூ கிடைச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் செட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ, செகண்ட் செட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ ஓவர். இப்போ தேர்ட் செட்டுக்கு இதை இங்கே திருப்பணும். எவ்வளோ திருப்பணும்? இங்கே ப்ராப்ளத்தை பாருங்கள். A diagonal DB in plan inclined at 45 degrees to VP. இதில் ABCD இதில் 2 டயகனல் இருக்குது இந்த ஸ்கொயரில். AC ஒரு டயகனல், BD ஆர் DB ஒரு டயகனல். இதில் DB டயகனல் தான் திருப்ப சொல்லியிருக்கு. ஒருவேளை டிபின்னு கொடுக்கலனா கூட ஆக்சுவலாக டிபி ஆர் பிடினா நீங்கள் வந்து திருப்பணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வியூவில் வந்து ஏசி பிடி ரெண்டுமே ட்ரூ டயகனல். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா A1 C1ன்ற டயகனல் வந்து சின்னதாகிடுச்சு. பட் B1 D1ன்ற டயகனல் வந்து அதே சைஸ் தான். இது என்ன சைஸோ அதே சைஸ். ஏன்னா இங்கேருந்து ஹரிசாண்டலாக போய் தான் D1 கிடைக்குது. பிலேருந்து ஹரிசாண்டலாக லைன் வரைஞ்சா B1 கிடைக்குது. அப்போ பிடி என்ன லெங்க்த்தோ அதே லெங்க்த்து தான் B1 D1 இருக்கும். அந்த ட்ரூ லெங்க்த்து காமிக்கிற டயகனல் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணி திருப்பணும். ஒருவேளை டிபி நீங்கள் கொடுக்கலனா கூட, கொஸ்டினில் கொடுக்கலனா கூட, அதுக்காக இதை சொல்கிறேன். இப்போது இது வந்து என்ன இருக்குது? இந்த பிடி வந்து 90 டிகிரி பர்பெண்டிகுலர் XY இருக்குது, 90 டிகிரி இருக்குது. இதை 45 டிகிரியாக திருப்பணும். அப்போ ப்ராப்ளம் ஓவர். ஏன்னா கொஸ்டினில் 45 தான் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு 45 டிகிரி லைன் வரைங்க, ஒரு ஹரிசாண்டல் லைனை ரெஃபர் பண்ணி அதில் இந்த லென்த்தை டிவைடர்லையோ காம்பஸ்லையோ எடுத்து BD1 செட் பண்ணிங்க. பிறகு இந்த இடத்துல A1 இங்கே வரும், இந்த இடத்துல C1 வரும். ஸோ அதை எப்படி நீங்கள் பண்ணுறது? இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்திங்கன்னா இந்த லெங்க்த்தும் அநேகமாக இந்த லெங்க்த்து இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். அகெயின் B1 A1 காம்பன்சேட் பண்ணி இங்கேருந்து ஒரு ஆர்க்கு, இங்கேருந்து ஒரு ஆர்க் வரைச்சா உங்களுக்கு A1 கிடச்சிடும். அதே மாதிரி ஆர்க்கு போட்டால் C1 கிடச்சிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதை கம்ப்ளீட் பண்ண பிறகு இது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். A1லேருந்து இது வந்து செகண்ட் அண்ட் ஃபைனல் டாப் வியூ ஓவர். ஸோ தேர்ட் அண்ட் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ எப்படி வரையணும்? இந்த 4 பாயிண்ட்டும் இங்கே கிடச்சிருச்சுன்னா முடிஞ்ச மாதிரி அர்த்தம். இப்போது அதுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் A1 வழியாக ஒரு ப்ரொஜெக்டர் வரீங்க, A' வழியாக ஹரிசாண்டல் வரீங்க. இப்போது உங்களுக்கு A1' கிடச்சிருச்சு. அதே மாதிரி B, C, D எல்லாத்தையும் வரைஞ்சிட்டீங்க. திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏக்கு A1லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், ப்ரொஜெக்டார், A'-லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் A1' கிடச்சிருச்சு. அதே மாதிரி B1லேருந்து ஒரு ப்ரொஜெக்டார், B'-லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் B1 கிடச்சிடும். அதே மாதிரி தான் C and D. இப்போ எல்லாமே கிடைச்சாச்சு. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. தேர்ட் செட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸில் இப்போ ஃப்ரண்ட் டாப்பில் இது தேர்ட் அண்ட் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. இப்போ இங்கே பாருங்கள், A1' பாயிண்ட்டு இன் XY அப்படின்னா இன் HPன்னு தான் அர்த்தம். அந்த ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர் அந்த கிரவுண்டு இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் ப்ராப்ளத்தில். ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர் இந்த கிரவுண்ட் இல்லையா? இந்த கார்னர் வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்டில் தான் டச் ஆகிட்டு இருக்குது ஃபைனல் ப்ரொஜெக்ஷன்லேயும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற எல்லா டேட்டாவும் போட்டு அதுக்கான கரெக்டான ப்ரொஜெக்ஷன்ஸு நம்ம இங்கே போட்டாச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். நன்றி.